வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது ஒரு 5 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு பெருசா எந்த பொருளும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 2 வாழைப்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நீங்க தூளா இருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி தண்ணி ஊத்தாம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவு 1 கப் ஆட் பண்ண போறோம். உங்க இனிப்புக்கு தகுந்தாப்புல வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க. லைட்டா தண்ணி ஊத்தி இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்போ இதோட ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தா கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடாம பாத்துக்கோங்க. இப்போ நீங்க பணியாரக்கல்ல வச்சுக்கோங்க. பணியாரக்கல் வச்சுட்டு கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்க எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்திடலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ வெந்திருக்கும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா சீக்கிரமா செஞ்சு கொடுத்துடலாம். 5 நிமிஷம் கூட எடுக்காது. டக்குன்னு மாவை ரெடி பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், எல்லாம் வெந்திருக்கும். நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான சூப்பரான நமக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.